மக்களே வணக்கம். என்னடா அது ஆளையே காணுமே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். சாரி, அந்த ரெகுலரா வீடியோ போடுற டிசிப்ளின் வரமாட்டேங்குது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அதை கன்சிஸ்டண்டா செய்ய முடியல. ஃபியூச்சர்ல அதை செய்யறதுக்கான முயற்சியை செய்யறேன். இப்போ விஜய் ஜெனரல் கவுன்சில்ல பேசின விஷயங்களை பத்தி தான் நம்ம அலச போறோம். யோ, உன் சேனலே என்ன விஜய் சேனலா அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. விஜய் பேசுறது, விஜயோட பாலிடிக்ஸ் ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு 2026 எலெக்ஷன் வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு மீடியா அட்டென்ஷன் பயங்கரமாக கிடைக்க போகுது. வெதர் வி லைக் இட் ஆர் நாட். அவருடைய பாலிடிக்ஸ்க்கு இவ்வளோ அட்டென்ஷன் தேவையா, இவ்வளோ கவரேஜ் தேவையா அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். மேபி நாட் ஜஸ்டிஃபைட், பட் சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தால் கிடைக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அல்லது பொதுக்குழு மீட்டிங் எதுவாக இருந்தாலும் வால் டு வால் கவரேஜ் கொடுக்குறாங்க. கம்ப்ளீட் கவரேஜ் சேட்டலைட் சேனல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. மேபி டிஎம்கே கவர்மெண்ட்டில் மற்ற கிரிட்டிக்கலான விஷயத்தெல்லாம் கவர் பண்ண முடியலங்கிறதுனால ஒரு வெஞ்சன்ஸோட விஜய்க்கு கவரேஜ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கூட நான் யோசிச்சு பார்ப்பேன். அது கூட ஒரு இதுதான் ஆஸ்பெக்ட் தான். ஏன்னா புதுசாக ஒருத்தர் வர்றதுனால, அதுவும் ஒரு சினிமா ஸ்டார் வர்றதுனால அவங்களுக்கு வியூவர்ஷிப்பும் கிடைக்குது சேனல்ஸ்க்குலாம். அதனால தான் எக்ஸ்ட்ரானரி கவரேஜ் கொடுக்குறாங்க. ரைட்டு, நம்ம இந்த பொதுக்குழுவில் நடந்த விஷயங்களை பற்றி பேச போகிறோம். என்னென்ன விஜய் இம்பார்ட்டண்ட்டாக பேசினாரு. அதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்பீச் கிட்டத்தட்ட 1 hour ஸ்பீச். அதாவது மேடையில் ஒரு பேச்சை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு திட்டமிடல் வேணும். எவ்வளோ நேரம் பேச போகிறோம், எந்தெந்த விஷயத்த பேச போகிறோம் அப்படின்னு திட்டமிடாமல் மேடையில் ஏறவே கூடாது, மைக்கு முன்னாடி நிற்கவே கூடாது. ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்பீச் எப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதாவது மியாண்டரிங் ஸ்பீச்சுமாங்க. இங்கே போகிறது, அங்கே போகிறது, அப்புறம் இங்கே போகிறது, ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல், ஒரு பிளானிங்கே இல்லாமல் ஒரு ஸ்பீச் இருந்ததுன்னா அப்படி இருக்கும். அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அவர் பேசின பேச்சு. அதாவது அவர் அந்த 1 மணி நேரத்தில் ஒரு 4-5 நல்ல பாயிண்ட் சொன்னார். அதாவது பொலிட்டிக்கலி வேலிட் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிஜேபியை நாங்கள் மட்டும்தான் எதிர்க்க முடியும், அல்லது பிஜேபியை திமுக மட்டும்தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கு, இப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ்ல திமுக தொடர்ந்து எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சுட்டு இருக்காங்க, அது இனிமேல் நடக்காது அப்படின்னாரு. அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவார்னு பார்த்தா அடுத்ததுக்கு தாவிட்டார். அந்த மாதிரி ஜம்ப் ஆகிட்டே இருந்தார். எப்படா முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு. நான் புதிய தலைமுறை சேனல்ல இந்த பொதுக்குழு மீட்டிங்கை பற்றி ஒரு அனாலிசிஸ்க்காக போயிருந்தேன். நொந்துட்டு அது போயிட்டே இருக்கு மீட்டிங்கு, நெவர் எண்டிங் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஸ்பீச் அங்கே உள்ளவங்களெல்லாம் பசிக்கும்ல, லஞ்ச் டைம்லாம் வேற வந்துருச்சு. ஸோ இது 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 ரொம்ப, அது ரைட்டர் சுஜாதா சொல்லுவார், நீங்கள் மற்றவங்களோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம பேசுறது மூலமா. அந்த மாதிரி டு தி பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவார். அது சுத்தமா இல்லை. அதனாலதான் சில பேர் எழுதி வச்சு பேசுறது கூட பெட்டர். அதாவது நீங்க எக்ஸ்டம்பரா பேசினா, நேச்சுரலா பேசினா எஃபெக்டிவா இருக்கும், ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும், உண்மைதான். பட் நீங்க எங்கெங்கேயோ போனீங்கன்னு வச்சுங்களேன், அது ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய தலைவலி தான். அப்படிதான் போச்சு அந்த ஸ்பீச். எப்போ முடியும்னு எல்லாரும் நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெங்கேயோ தொட்டு கடைசியில் முடிச்சாரு. ஆனந்த் அவரோட ஸ்டைலில் பேசினார். அது ஒரு சாதாரணமாக எப்படி பேசுவாங்க அவங்க கட்சிக்குள்ளார, அல்லது அவர் மற்ற நிர்வாகிகள் எப்படி பேசுவார், தொண்டர்கள் எப்படி பேசுவார், அதே மாதிரி பேசினார். அது கூட ஓகேன்னு தோணுது. ஆனந்தோட ஸ்பீச் கூட ஓகே, ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்னு தோணுது. இப்போ அடுத்தடுத்த மீட்டிங்லாம் நேரத்தை அதிகமாக்கிட்டே போகிறாங்க இவருக்கு, ஆதவ் அர்ஜுனாக்கு. இன்னொரு மீட்டிங்கில் இப்போ 2 மணி நேரம் பேசுவாரா தெரியல. மேபி விஜய் சொல்லலாம், கிறிஸ்பா வச்சுங்க 10 நிமிஷத்துல பேசிடுங்க, 15 நிமிஷத்துல பேசிடுங்க அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுக்கலாம். ஏன்னா கேட்குறது மக்கள் தானே. இப்போ டிவி சேனல்லாம் லைவ் கவரேஜ் கொடுக்குறாங்க, வேறு வழியே கிடையாது. இப்போ ஒரு பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபிகர் ஆகிட்டாரு, என்ன பேச போகிறாரு, ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக பேசுவாரா, மன்னராட்சி அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அதை தொடர்ந்து ஏதாவது பேசுவாரா அப்படின்னு எல்லாரும் நினைச்சே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு, விட்டுருவோம். அது ஒரு உப்மா மாதிரி இருந்துச்சுங்க அவரோட பேச்சு. அடுத்து தட் இஸ் ஃபைனலாக விஜய் பேசினது பிரியாணி மாதிரி இருந்தது.
எல்லாருக்கும் வந்து ஒரு அப்பீல் ஆகிற மாதிரி இருந்தது அந்த ஸ்பீச். விஜய் நல்லா பேசுனதுனாலேயே அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிடுவாரு, 50 சீட்டு வாங்கிடுவார் இல்லைன்னா அப்படிலாம் சொல்றது கிடையாது. என்னோட பாயிண்ட் என்ன, அவர் பேசினது எஃபெக்டிவா இருந்தது, டு தி பாயிண்ட் இருந்தது. பேசி முடிச்ச உடனே இன்னொரு 5 நிமிஷம் பேசியிருக்கலாமே அப்படின்னு எல்லாருக்கும் தோண வச்சுது. அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல ஸ்பீச்சுடைய இலக்கணம் வந்து பேசி முடிச்ச உடனே கேட்குறவங்களுக்கு பேசலாம், இன்னும் பேசியிருக்கலாமே அப்படின்னு தோணணும். எப்படா முடிப்பாருன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவருடைய ஸ்பீச் இருந்தது. அவர் வந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு வராரு, பைஹார்ட் பண்ணிட்டு வராரு அப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் ஓகேங்க. நீங்கள் வந்து அதற்கான முயற்சி எடுத்து என்ன பண்ணாலும் சரி, டெலிவரி வந்து இஸ் நெவர் ஈஸி. அதுவும் வந்து ஒரு 1000-2000 பேருக்கு முன்னாடி பேசுறது, அப்புறம் உலகம் ஃபுல்லாக அது வந்து லைவ்ல போகிறது, இதெல்லாம் நீங்கள் ஒருத்தர் ரியலைஸ் பண்ணாலே நாக்கெலாம் ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். வார்த்தைகள்லாம் வெளில வராது, கோர்வையாக பேச வராது. பட் இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் விஜய் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நெகோஷியேட் பண்ணார். ரொம்ப ஒரு அவருடைய ஏற்ற இறக்கம், அந்த உணர்ச்சி எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நச்சுன்னு இருந்தது. நம்ம இப்போ இந்த காலத்து மொழியில் சொல்லணும்னா, இப்போ போன பேச்சுக்கள்லாம் அவர் டிஎம்கேனோ பிஜேபினோ அல்லது ஸ்டாலின், மோடி இந்த மாதிரி பேரெல்லாம் அவர் குறிப்பிடவே இல்லை. அது ஒரு கிரிட்டிசிசம் நானே கூட சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது பிஜேபி எதிர்ப்பாரா, ஆனால் பிஜேபி பேரை சொல்ல மாட்டாராம், திமுக எதிர்ப்பாரா, அவங்க பேரை சொல்ல மாட்டாராம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொன்னது மூலமாக நான் வந்து சொல்ல தயங்க மாட்டேன், மோடின்னு சொல்றது மூலமாக அவர் யார், எந்த கட்சியை சேர்ந்தவர், யாரை எதிர்க்கிறோங்கிறத நான் வெளிப்படையாக சொல்ல தயங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு விஜய். அது மட்டும் இல்லைங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு 2021 பதவி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். அதை திரும்பி அதே பிரயோகத்தை யூஸ் பண்றதுங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. தட் இஸ் ஒரு நல்ல டாக்டிக் அது. ஏன்னா அப்படி அவர் ஸ்டாலின் அப்படி பேசுனதை திமுக காரங்கெல்லாம் பயங்கரமா சிலாகிச்சு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே பிரயோகத்தை இவர் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் மோடி பேரையும் சொல்லிட்டு இந்த எஜுகேஷனுக்கு பணம் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது, டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது. அது மட்டும் இல்லை, 1 நேஷன் 1 எலெக்ஷன் சொன்னார்ல மோடி, பிஜேபியோட திட்டம், அதையும் இந்த டீலிமிட்டேஷனை லிங்க் பண்றது, அது வந்து எக்ஸலண்ட் பாயிண்ட். அது நீங்க அப்ப சொல்ல ஆரம்பிச்ச போதே நீங்க டீலிமிட்டேஷனை இப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்னு அதை லிங்க் பண்ணார்ல, அதுவும் வந்து சிறப்பாக இருந்தது. அரசியல்ல அதை ஆட்சி பண்ணணும்னா எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயம். ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சரியா அப்படின்னு கேட்டது ஒரு டைரக்ட் அட்டாக் ஆன் டிஎம்கே. ஏன்னா அந்த வாரிசு அரசியல் ஒரு முக்கியமான பேசுபொருள் ஆகும் தமிழ்நாட்டில். நிறைய பேர் கேட்கலாம், எங்க கர்நாடகாவில் இல்லையா, யூபியில் இல்லையா, மற்ற மாநிலங்களில் இல்லையா, ஆந்திர பிரதேஷில் இல்லையா அப்படிலாம் கேட்கலாம். தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு எதிர்ப்பு ஏன் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா, பெரியாருக்கு அவர் அரசியல் இல்லைன்னா கூட, வாக்கு அரசியல் இல்லைன்னா கூட ஒரு பொது வாழ்வில் இருந்தார், அவருக்கு வாரிசு கிடையாது. அதே மாதிரி அண்ணாவுக்கும் வாரிசு கிடையாது, எம்ஜிஆருக்கு கிடையாது, ஜெயலலிதாவுக்கு கிடையாது, காமராஜர் திருமணமே பண்ணிக்கல. ஸோ இந்த மோஸ்ட் பாப்புலர் நோட்டபிள் லீடர்ஸுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் வாரிசு அரசியல் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. பெரும்பாலானவங்களுக்கு குழந்தையே இல்லை, சில பேர் திருமணமே பண்ணிக்கல, ஜெயலலிதா, காமராஜர்லாம். ஸோ நீங்கள் வாரிசு அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து யாராவது அதை கேட்டாங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. மற்ற மாநிலங்களில் அது வந்து பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கலாம், யாரும் கேட்காம இருக்கலாம். இதில் வந்து 2 கட்சியிலுமே வாரிசு, தெலுங்கானாவில், இதில் ஆந்திர பிரதேஷில், தெலுங்கு தேசம்ல நாயுடு ஒரு பையன், அவருக்கு முன்னாடி என்டி ராமராவ், இதில் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி, அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி. ஸோ 2 பேருமே மாறி மாறி சொல்லிக்க முடியாது, 2 பேருக்கிட்டையும் வாரிசு அரசியல் இருக்குது.
தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பெரிய கருத்தியல் ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனால திராவிடம் அப்படின்னு ஒரு பெரியார் அண்ணா போட்ட பாதையில் நடந்து வர கட்சிகளுக்கு வாரிசு அரசியல் வந்ததுன்னா கேள்விகள் எழும். மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். எல்லா ஊர்லேயும் வாரிசு அரசியல் நியாயப்படுத்தப்பட்டாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லைன்னா கூட தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாப்புலராக இருந்த லீடர்ஸுக்கு வாரிசு இல்லாததுனால இன்றைக்கும் இது வந்து ஒரு பேசு பொருள் தான். அதுவும் திமுகவுக்கு அண்ணா மாதிரி ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் லீடர் ஒருத்தர் இருந்தபோது அந்த கட்சி வந்து இப்படி ஆயிடுச்சு, எல்லாருக்குமான சாமானியர்களுக்கான கட்சி வந்து இப்படி வந்திருக்கு, இது நியாயமானு யாராவது கேட்டாங்கன்னா, அது வந்து எம்ஜிஆர் கேட்டாலும் சரி, ஜெயலலிதா கேட்டாலும் சரி, விஜயகாந்த் கேட்டபோதும் சரி, விஜய் கேட்டாலும் அதுக்கு ஒரு ரெசனன்ஸ் இருக்குது. இட்ஸ் ஸ்ட்ரைக் கார்ட் வித் லாட் ஆஃப் பீப்புள். வாரிசு அரசியல் டெஃபினட்டாக வந்து ஆன்டி டெமோக்ராட்டிக் தான். அது வந்து யூபியில் இருந்தாலும் சரி, பீகாரில் இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான தன்மையை கொண்டது தான். அதனால தமிழ்நாட்டில் அதை பற்றி கேள்விகள் வர்றது வந்து நியாயமானதே. அது வந்து ஸ்டில் பொலிட்டிக்கல் டூல். நீங்கள் அப்போஸ் பண்ணால் அதுக்கு வந்து பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் விஜய் வந்து பெண்கள் பாதுகாப்பாக கையில் எடுத்தார். அதுவும் வந்து திமுகவுக்கு ஒரு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2021 திமுக ஆட்சி வந்த உடனேயே அவங்க ஃபோக்கஸ் பண்ணது பெண்கள் நலன். இப்போ வந்து அந்த விடியல் பயணம்னு சொல்லிட்டு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணத்தை அறிவிச்சாங்க. நல்ல மூவ் அது. ஏன்னா ஒரு ஒரு பணிப்பெண்கள் வீட்டு வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு 8,000 சம்பாதிக்கிறாங்க அல்லது 9,000 சம்பாதிக்கிறாங்க வச்சுக்கோங்க. அவங்க பஸ்ஸுக்கு அவங்க வீட்டிலேருந்து வேலை எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு 1,500 ரூபா 2,000 ரூபா கூட செலவழிக்க வேண்டியிருந்துருக்கலாம். அது மிச்சமாகிறது பெரிய விஷயம் தானே. நிறையா மிடில் கிளாஸ் பீப்புள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். என்னங்க இது எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்குறதா, நியாயமா அப்படின்லாம். தேவையானவர்கள்ட்ட கேட்கணும். பஸ்லேயே போகாதவங்க காரில் மட்டுமே போகிறவங்க வந்து என்னங்க இது இலவசம்லாம் மக்களை சோம்பேறியாக இப்படிலாம் பேசக்கூடாது. அந்த 1,500 ரூபா 1,000 ரூபா மிச்சம் பண்ணுற பெண்மணிகிட்ட கேட்கணும், உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ அவங்க உண்மையை சொல்லுவாங்க. ஆமாங்க, நான் சம்பாதிக்கிற 6,000 ரூபாயில் 1/4 பஸ்ஸுக்கு போயிட்டு இருந்ததுங்க, இப்போ மிச்சமாகுதுங்க. எங்கள் குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி தரேன், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி போக முடியுது, இல்லை தின்பண்டங்கள் வாங்கி தர முடியுதுன்னு சொல்கிறத வந்து நம்ம நிச்சயமாக கன்சிடர் பண்ணணும். அது நல்ல திட்டம் தான். பட் இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் நல்ல நோக்கத்தில் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு அதுக்கு அரசியலும் உண்டு. நீங்கள் பெண்கள் வாக்கு நம்மளுக்கு வரும்னு சொல்லிட்டு அதில் புதுமை பெண் திட்டம், அப்புறம் மகளிர் உரிமை தொகை, இது எல்லாமே பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணும்னு நல்ல எண்ணத்தில் செய்கிற திட்டமாக இருந்தாலும் அவருடைய வாக்குகள் நம்மளுக்கு வருங்கிற ஒரு எண்ணமும் உண்டு. ஏன்னா பாலிடிக்ஸில் எந்த ஒரு மூவுக்கும் ஒரு இன்னொரு சைடு உண்டு. அதுக்கு பின்னாடி ஒரு ஐடியா இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும். ஸோ அதே மாதிரி திமுக வந்து ஜென்ரலாக ஹிஸ்டாரிக்கலாக பெண்களுடைய வாக்கு எம்ஜிஆருக்கு போச்சு, ஜெயலலிதாவுக்கு போச்சு, நம்மளுக்கு வரல, அதை மாற்றணும்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு செஞ்சது. அதற்கான பலன் வந்து தொடர்ந்து இப்போ எலெக்ஷன்லாம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, அதே மாதிரி அந்த பெண்கள் நலத்திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெண்களை இவர் விஜய் டார்கெட் பண்ணி உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு வந்து ஆட்சி மாற்றம், உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றது வந்து திமுக நிச்சயமாக கோவப்படுத்தும். ஒரு பக்கம் பெண்களுக்கு இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு டாஸ்மாக்ல எப்போ பாரு திறந்து வச்சிருக்கிறது, வகை இல்லாமல் சரக்குகளை விற்கிறது, அதாவது ரேட் அதிகம் வச்சு விற்கிறது ஏழைகளை இன்னும் பாதிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக திறந்து வைக்கிறது குடிப்பக்கத்தை அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லையா? சமூக நீதிலாம் பேசுகிற அரசு வந்து இதை நிச்சயமாக அட்ரஸ் பண்ணணும். அதை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது, அப்புறம் ஜென்ரல் லா அண்ட் ஆர்டர், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம் வந்து விஜய் பேசினது நிச்சயமாக வந்து ஒரு ஒரு ஷார்ப் ஆர்குமெண்ட் தான். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கின்றார் பிஜேபிக்கு. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி, குடைச்சல் கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டோட செய்யாதீங்க. வி ஆர் எக்ஸப்ஷனல். நாங்கள் வந்து எங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றுவோம் போராட்டம் மூலமாக. நீங்கள் எங்களை வந்து டோன்ட் டேக் அஸ் ஃபார் கிராண்டட் அப்படின்னு பிஜேபியும் நான் எதிர்ப்பேன், அவங்களுக்கும் நான் வந்து எதிராக பேசுவேங்கிறத
சொல்லியிருக்காரு. அது டிஎம்கே அளவுக்கு எதிர்க்கலைன்னா கூட பிஜேபிக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அண்ணாமலை வந்து ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை இவர் மேலே வச்சிருந்தார், இந்த சினிமாவில் நடித்ததை பற்றி, நடிகைகளை பற்றி. அதனால் அவர் பேர்லாம் குறிப்பிட்டு சொல்லலைன்னா கூட ஓவராலாக மோடி பேரை குறிப்பிட்டு, பிஜேபி பேரை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அவருடைய பேச்சில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வீரியம் இருந்தது இன்னைக்கு. அந்த ஏத்த இறக்கமா இருக்கட்டும், அந்த டெலிவரியா இருக்கட்டும், அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்தில் முடிச்ச விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து எஃபெக்டிவா இருந்தது. திரும்பவும் சொல்றேன், இந்த பேசுறதுனாலேயே இவர் வந்து 2026ல் பின்னி பெரில் எடுக்க போறாருலாம் சொல்லவே முடியாது. அரசியல் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. பட் இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஆரேட்டர். அது வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. பாரதிதாசன் ஆரம்பிச்சு திருக்குறளில் முடிச்சாரு. நீங்கள் வந்து ஒரு திருக்குறளை சாதாரணமாக சொல்லிடலாம், மேடையில் மனப்பாடமாக சொல்றது நாட் ஈஸி. தமிழுக்கும் அமுது என்ற பேர் அந்த பாரதிதாசனுடைய வரிகளை சொன்னார்ல, அதெல்லாம் வந்து ரோல் ஆகும், அதாவது ரிஸ்கி. அதுவும் அந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டு திருக்குறள்லாம் மேடையில் சொல்லி பழக்கப்படாதவங்களுக்கு அது ஒரு பெரிய டேஞ்சர் தான். அது சொதப்பி விட்டுரும். அதையும் கரெக்டாக டெலிவரி பண்ணி ஆங்கிலத்திலையும் ஒரு 4-5 சென்டென்ஸ், அது வந்து மேபி சென்டிங் அவுட் அ மெசேஜ், காங்கிரஸோட கூட்டணி நான் இங்கிலீஷ்லேயே பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதையும் வந்து அவர் வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காரு. அதையும் கிளியர் கட்டாக இஸ் ஏபிள் டு டெலிவர். அதாவது அரசியல் மேடைகளில் பேசி பேசி வளர்ந்த ஆட்கள்னாலே பேச முடியாத இந்த மேடை பேச்சை, தெளிவான மேடை பேச்சை ஒரு நடிகராக இருக்கிறவர் தெளிவாக செய்கிறார். மேபி அந்த நடிகராக அவர் டயலாக் டெலிவரிலாம் ப்ராக்டிஸோ என்னன்னு தெரியல. அவர் அந்த ஆடியோ ரிலீஸ்லாம் பேசுவார்ல, அதுவே ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அரசியலில் வந்து பேசுறதுக்கு அந்த மேடை பேசலாம் அவருக்கு உதவியாக இருக்குது, அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு கூட நினைக்க தோணுது. பட் ஓவரால் எக்ஸலன்ட் ஸ்பீச், எஃபெக்டிவ் ஸ்பீச். அதை ஒரு தரமாக டெலிவரி பண்ணார். அந்த பாஸ் விடுறதா இருக்கட்டும், அந்த கெஸ்டர்ஸ், சில விஷயங்களை பேசும்போது அவருடைய உடல் மொழி எல்லாமே வந்து சிங்க் ஆச்சு. ஓவராலாக ஒரு எக்ஸலன்ட் ஸ்பீச். அப்புறம் ஃபைனலாக இந்த பேச்சில் அவர் திமுகவை தான் குறி வச்சு தாக்கியிருந்தார். நான் அடிப்பட்டது ஏடிஎம்கே. அதை ஏன்னு சொல்கிறேன், கடைசியாக முத்தாய்ப்பா பஞ்சா என்ன சொன்னார், 2026ல் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு தான் இருக்க போகுது அப்படிங்கிறத அழுத்தி சொன்னார். ஏடிஎம்கேவை பற்றி பேசவே இல்லை. அதுவே ஏடிஎம்கேக்கு வந்து கவலை தரணும். ஏன்னா இந்த 50 ஆண்டு தமிழ்நாட்டு அரசியல் வந்து திமுகவை எதிர்ப்பதில் தான் இருந்திருக்கு ஏடிஎம்கேக்கு. ஏடிஎம்கேயோட அரசியல் என்ன? திமுகவை எதிர்க்கிறது. எம்ஜிஆர் செஞ்சார், ஜெயலலிதா செஞ்சாங்க, எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஸ்பேஸ் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து பிரெட் அண்ட் பட்டர். மக்கள் வந்து ஒரு 5 ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு பிறகு நம்மளுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த ஆட்சி நல்லா இருந்தாலும் அவங்க வந்து இரட்டை இலைக்கு ஓட்டு போடுவாங்க. இது ஒரு டிஃபால்ட் சிஸ்டம் மாதிரி. அதனால நம்மளுக்கு வந்து நிச்சயமா 2026 சாதகமாக இருக்கும்னு ஏடிஎம்கே நினைச்சிட்டு இருக்காங்க. அது அவங்க நம்பிக்கை. ஆனால் விஜய் என்ன சொல்றாரு, நீங்க இல்லைங்க, இட் இஸ் கோயிங் டு பி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. உண்மையிலேயே இந்த ஒரு நேரேட்டிவை, இந்த ஒரு பெர்செப்ஷனை பில்ட் பண்ணோம் அப்படின்னு விஜய் நினைச்சாரு. அதுக்கு கொஞ்சம் சக்சீட் ஆனான்னு வச்சுங்களேன், டெஃபினட்டா வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் தான். விஜய்க்கு சக்சஸ் கிடைச்சிச்சுன்னா, அவர் நினைச்ச அளவு கிடைக்கல கூட பரவாயில்ல, ஓரளவு கிடைச்சா கூட யாருக்குமே வந்து ஒரு கமிட்டட் ஓட்டர்ஸா இல்லாதவர்கள், ஒரு பொதுவான மக்கள், அவங்க ஓட்டு போடுவாங்கல்ல, அவங்க தான் மெஜாரிட்டி. நாங்கள் 1.5 கோடி தொண்டர்கள்பாங்க, இவங்க 1 கோடிம்பாங்க, எல்லாரும் அந்த கணக்கெலாம் விட்டுருங்க, அதெல்லாம் எக்ஸாஜரேட்டட் ஃபிகர்ஸ். இந்த எலெக்ஷன்ஸில் ரிசல்ட்ஸை வந்து டிசைட் பண்ணுறது நியூட்ரல் பீப்புள். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அலிஜென்ஸே கிடையாது. ஆனால் அவங்க வந்து சில காரணங்களை வச்சு ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் அந்த மாதிரி ஓட்டு போடுறவங்க ரொம்ப டிசைசிவ் ஃபேக்டர். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருடைய அந்த ரெபல்லியனுக்கு அப்புறம் அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்ட வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். டிஎம்கேக்கு ஆதரவாக ஓட்டு போடுற அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்களா, அவங்களும் ரொம்ப கமிட்டட்.
என்ன வேணாலும் அவங்க டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பற்று உள்ளவங்க. அது டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெங்த் அவங்களுடைய கார்டர்ஸ். அதே மாதிரி கட்சி சாராதவர்கள் ஃபார் சம் ரீசன் ஜென்ரலாக வந்து டிஎம்கே காரங்களா அது வந்து ஒரு செக்ஷன் மட்டும்தான் சொல்லுவாங்க. இவங்க போட மாட்டாங்க. பாயிண்டடாக அவங்க பிராமின்ஸ்லாம் எங்களுக்கு போட மாட்டாங்க. எங்களை எதிர்ப்பாங்க, எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. அதுவும் உண்மைதான். பெரும்பாலான பிராமின்ஸ் வந்து ஒரு 95-98% கூட திமுகவுக்கு எதிராக தான் இருப்பாங்க. மனநிலை அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க டிசைசிவ் ஃபேக்டர் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பாப்புலேஷன் அவ்வளோ சிக்னிஃபிகன்ட் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க மட்டும் இல்லை, ஓவராலாகவே நான் பிராமின்ஸில் கூட திமுக வேண்டாம், எனக்கு ஏடிஎம்கே பிடிக்காது, பட் திமுக வர வேணாம்னு சொல்லிட்டு நான் ஏடிஎம்கே ஓட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஜெயலலிதா பயங்கரமாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு கண்மூடித்தனமாக திமுக எதிர்த்தாங்க. அது அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு பொலிட்டிக்கல் ஹார்வெஸ்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. கொடுத்தது 100% கொடுத்தது. 2016 நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஆன்டி திமுக வாக்குகளை தன்னுடைய பர்சனாலிட்டி கரிஸ்மா உள்ளவங்க தான், அதை வச்சு அவங்க அறுவடை செய்தார்கள். அது அது நியாயமான பாலிடிக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக ஒவ்வொரு விஷயமா பேசுனீங்கன்னா திமுக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. கருணாநிதி நிறைய திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் எதுவுமே செய்யல, கட்சியே கெட்ட கட்சி, அவர் தீய சக்தின்னு சொல்கிறாங்க, நியாயமே கிடையாது. பட் ஜெயலலிதா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தினாங்க. வேணவே வேணாம் அப்படி அந்த வெறுப்பை, மக்களுக்கு இருந்த வெறுப்பை வந்து இன்னும் பூதாகரமாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அது அவங்களுக்கு தொடர்ந்து கை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை விஜய் எடுக்கிறார். அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் இப்போ வந்து டிஎம்கே பவரில் இருக்கிறதுனால அவங்க எது தான் பாலிடிக்ஸ் பண்ணணும், அது நியாயமான பாயிண்ட் தான். பட் திமுகவை எதிர்த்தாலே வாக்கு வந்துடும் அப்படின்னு இது வரைக்கும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் தான் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க, மற்றவங்களாம் பண்ணல. எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு 2021 கிடைச்ச தொகுதிகளே வந்து ஓரளவுக்கு அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸால வந்தது தான். பட் அது தமிழ்நாடு ஃபுல்லாக வரல, அது அந்த மேற்கு மாவட்டங்களில் மட்டும்தான் கிடைச்சது இந்த சைசபிள் சீட்ஸ். கோயம்புத்தூர், சேலம் இந்த மாவட்டங்களில் கிடைச்ச சீட்ஸ் தான் வந்து 60க்கு மேலே ஏடிஎம்கே போனதுக்கு காரணம். பட் வந்து மக்களுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவை தோற்கடித்து விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்த மாதிரி தெரியல. அதை தான் விஜய் பயன்படுத்தி பார்க்குறாரு. மேபி ஏடிஎம்கே வந்து விஜயோட கூட்டணி போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி விஜய் தனியாக தான் போகணும் அப்படிங்கிற லைன் ஆஃப் தாட் வந்து விஜய்க்கு ஏற்பட்டிருக்கலாம். நத்திங் டு லூஸ், தோத்தா என்ன, தனியாகவே போயிடலாம், மக்களை என்ன நினைக்கிறாங்க, எவ்வளோ பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்துக்கலான்னு அவர் நினச்சிருக்கலாம். அந்த மெசேஜ் கிடைச்ச உடனே தான் ஏடிஎம்கே வந்து பிஜேபி பக்கம் போயிட்டு அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துருக்காரு. ஸோ அந்த சந்திப்பு கூட விஜய்க்கு ஒரு தெம்பை கொடுத்துருக்கு, ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு. சரி முடிஞ்சுது, சீமான் தனியாக நிற்பார், டிஎம்கே தனியாக, டிஎம்கே இந்தியா கூட்டணி இருக்குது, ஏடிஎம்கே பிஜேபி, மேபி பிஎம்கே டிஎம்டிகே எங்கே வேணால் போட்டோம், நம்ம வந்து இது ஒரு சான்ஸ். ஏன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட போனதுனால அவங்களுடைய வாக்குகள் குறைய போகுது, பெருமளவில் சரிய போகுது, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்படிங்கிறதுனால திமுகவை பற்றியும் பேசிட்டு பிஜேபியை பற்றியும் டச் பண்ணியிருக்காரு விஜய். பார்ப்போம், இது என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட வியூ பாயிண்டில் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக தான் தோணுது.